So this is gas exchange. Where it is takes place gas exchange in lungs, alveoli. Okay, so எப்படிலாம் gases change ஆகுது, அதனுடைய atmospheric pressure என்ன, oxygen pressure என்ன, carbon dioxide pressure என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். Okay, where is the place takes place the gas exchange occurs between alveoli and blood-க்கும் இது வந்து oxygen and blood and tissue carbon dioxide blood. Okay, so the alveoli are the primary sites for gas exchange. So oxygen carbon dioxide எப்படி தான் exchange ஆயிக்குவாங்க by the simple diffusion. நோட் பண்ணிக்கோங்க one word. Where is the primary sites for gas exchange? Alveoli. So what is the exchange reactions occur in between the oxygen and carbon dioxide? The simple diffusion. Okay, what are the factors is responsible to exchanging? One is pressure or concentration gradient. அதனால தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், PO2 PCO2ன்னு சொல்கிறோம். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் solubility of gases. இந்த கேஸஸோடைய solubilityயை வச்சு தான் ரெண்டாவது இருக்குது. தேர்டு வந்து திக்னஸ் ஆஃப் த மெம்ப்ரெயின்ஸ். இந்த திக்னஸ் ஆஃப் த மெம்ப்ரெயின்ஸை வச்சு ஒரு கொஷின்ஸ் இருக்குப்பா. நெக்ஸ்ட் டூ யூ நோ பார்ட்டும் இருக்குது, பார்ப்போம் லேட்டராக. நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரெஸ்பிரேட்டரி மெம்ப்ரெயின். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரெஸ்பிரேட்டரி மெம்ப்ரெயின் ஆஃப் லங்ஸை வச்சு தான் என்ன பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த 4 ஃபேக்டர்ஸ் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் த கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ரெஷர் ஆர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ ரெட் கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே நம்மளுடைய ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு. ஸோ லங்ஸ்லேருந்து ஹார்ட்லேருந்து லங்ஸில் போய் ப்யூரிஃபிகேஷன் ஆகிட்டு பிளட்டு வந்து எங்கே ஆகுது, பல்மோனரி வெயின் மூலமாக ஹார்ட்டுக்கு வருது. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, த்ரூ த அயோட்டா வழியாக என்ன பண்ணுது, உடம்புல இருக்க எல்லா டிஷ்யூஸ்க்கும் ஆக்சிஜனேட்டட் பிளட் போகுது. ஸோ அந்த டிஷ்யூஸ்லேருந்து வெளியேற கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுது, வெயின்ஸ் எல்லாமே கேரி பண்ணி திருப்பி ஹார்ட்டுக்கு கொண்டுட்டு வருது. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து படிச்சிருப்பீங்க. இட்ஸ் அ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்க்கும் ரிலேட்டட் டு த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்குள்ள கனெக்ஷன்ஸ் வந்து பிக்சர்ஸ் வைஸாக நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த இதில் இல்லாட்டினாலும் நெக்ஸ்ட் லெசன்ஸ் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் இதை பற்றி கிளியராக சொல்லித்தரேன். ஓகே, ஸோ த இண்டிவிஜுவல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இன் ஏ கேஸ் மிக்சர் is called as a partial pressure. அதாவது எல்லா கேஸஸுமே இருக்கும், அதில் பர்டிகுலராக நம்ம படிக்க போகிற கேஸஸ், இண்டிவிஜுவல் கேஸஸை பற்றி படிக்க போகிறது தான் என்னது, பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ த பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை நம்ம PO2ன்னு சொல்லுவோம், கார்பன் டை ஆக்சைடு என்னன்னு சொல்லுவோம், PCO2. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்மா, நோட் பண்ணிக்கோங்க. அட்மாஸ்பரிக் ஏரில் கார்பன் டை ஆக்சைடு லெவல் இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ 0.3 இன் ஆக்சிஜன் லெவல் வந்து ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் ஏரில் அதிகமாக தான் இருக்கும், 159. இன் ஆல்வியோலிக்குள்ளே பாருங்கள் எத்தனை mmHg இருக்குன்னா 104 ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட் நோட் பண்ணிக்கோங்க, அது வந்து எவ்வளோ இருக்கும், ஆக்சிஜன் 40ஆகவும் கார்பன் டை ஆக்சைடு 45ஆகவும் இருக்கும். இன் ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் ஆக்சிஜன் ப்ரெஷரோட பார்ஷியல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும், 95 அண்ட் கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் 40. நெக்ஸ்ட் டிஷ்யூஸில் அது அப்படியே சேம் டீஆக்சைடு பிளட்டாக இருந்தாலும் டிஷ்யூவாக இருந்தாலும் என்னது சேம் தானே. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெஷர் இடையில இருக்கிற இஸ் அ mmHg அதனுடைய பார்ஷியல் ப்ரெஷரோட வேல்யூ. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. 1 வேர்ட் கொஷின்ஸில் கேட்பாங்க. மெயினாக வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய அட்மாஸ்பரிக் லெவல் வந்து அதனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் எவ்வளோன்னு சொல்லி அதிகமாக கேட்டிருக்காங்கப்பா. Okay, partial oxygen pressure in alveoli is more 104 than the blood capillaries. Blood capillaries எவ்வளோ தான் இருக்குது, 40. ஸோ அப்போ அங்கே எது தான் வந்து டிஃப்யூசஸ் ஆகும், ஸோ ஆக்சிஜன் வந்து ஈஸியாக என்ன ஆயிரும், டிஃப்யூசஸ் ஆயிரும். ஏன்னா கம்பேர் பண்ணுறப்ப ப்ரெஷர் எங்கே அதிகமாக இருக்கோ அப்போ அதனால ஆக்சிஜன் வந்து வேகமாக பிளட் கேபிலரி ஆஃப் பிளட்டுக்குள்ளே டிஃப்யூஷன் ஆகுது. திஸ் PCO2 இன் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் வந்து மோர் 45 ஆகும், ஆல்வியோலஸில் எப்படி இருக்குது 40ஆகவும் இருக்குது. ஸோ ஆல்வியோலியில் கம்பேர் பண்ணுறப்ப இதில் எவ்வளோ இருக்குது, 40ஆக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வேகமாக என்ன ஆகுது, ஆல்வியோலஸில் டிஃப்யூஷன் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ரீசனிங் கொஷின்ஸ்மா. solubility of a carbon dioxide is a 20 to 25 times higher than the oxygen. ஒரு ஆக்சிஜனை காட்டிலும் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ solubility இருக்கும், 20 to 25% ஹையராக இருக்கும். ஸோ the amount of carbon dioxide that can diffuse through the diffusion membrane per unit difference in partial pressure is much higher than that of
ஆக்சிஜன். ஸோ ஒரு டிஃப்யூஷன் மெம்பரேனுக்குள்ளே போயிட்டுருக்கப்ப பார்ஷியல் ப்ரெஷர் யாருக்கு தான் ஹையாக இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு தான் ஹையாக இருக்கும் கம்பேர் than the partial pressure of a oxygen. Can you understand? Okay, this is the membranes of alveoli. இது important 3 mark question note பண்ணிக்கங்க. So these are the diffusion membrane is made up of a 3 layers. The outer layer is squamous epithelium. Picture பாருங்க. Squamous epithelium of alveoli. Middle layer is endothelium of a alveoli. And third one is the basement substance in between them. Okay, so these are the 3 alveoli கடையில் தான் என்ன ஆகுது 3 layers of the alveoli. இதில் தான் என்ன ஆகுது gaseous exchange. ஸோ என்னுடைய நேனோமீட்டர் எப்படி இருக்கும்னா 1 mm காட்டிலும் ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது சார்? டிஃப்யூஷன் மெத்தடில் தான் இங்கே வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்குவாமஸ் எபித்திலியம்ல டைப் 1 டைப் 2 இருக்குது. டைப் 1 எப்படி இருக்குன்னா தின்னாக இருக்கும், டைப் 2 வந்து திக்காக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா நிறைய சர்ஃபாக்டன்ட் அப்படின்னு ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, நம்மளுடைய டூயினோ பார்ட்டில் இருக்குது. சர்ஃபாக்டன் ப்ரோட்டீன், சர்ஃபாக்டன்னா லிப்பிட்ஸும் ப்ரோட்டீனும் கலந்த அந்த சர்ஃபாக்டன் ப்ரோட்டீன் எப்பயுமே குழந்தைங்களுக்கு அந்த ஜெஸ்டேஷன் பீரியட், இந்த லாஸ்ட் 23-25 ஜெஸ்டேஷன் பீரியடில் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சர்ஃபாக்டன்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ தான் லங்ஸ் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இது இல்லாத குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெஸ்பிரேட்டரி டிஃபெக்டடான குழந்தை வந்து அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி டிசீஸோடைய குழந்தை வந்து நியூபார்ன் வந்து பிறக்கிறதுக்காக சான்ஸ் இருக்குது. ஓகே, பிறந்த குழந்தைங்களாம் எங்கே வைக்கிறாங்க? இன்குபேட்டரில் வைப்பாங்கள்ல. அப்போ என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆல்வியோலியில் இருக்கிற சர்ஃபாக்டன் 2 காம்போனன்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான். ஓகே, the fourth one is surface area of respiratory membrane. So this is the lungs. The surface area of a human lungs is equal to the tennis court க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, so presence of alveoli increases the surface area of lungs. It increases the gas exchange. alveoli இருக்க surfaces increase ஆச்சுன்னா என்ன ஆகும்? gas exchange increase ஆகும். Okay, so the alveoli what are the 3 membranes in alveoli? Squamous epithelium, and second one is the endothelium, third one is the basement in between them. So அதில் தான் என்ன component இருக்குது? Surfactant component. Okay, can you understand?